गाइस நம்ம இன்னைக்கு இன்னொரு சேலஞ்ச் வீடியோ எடுக்க போறோம். ஆனா நம்ம சேலஞ்ச் வீடியோல நம்ம 2 பேர் மட்டும் கிடையாது. போன சேலஞ்ச் வீடியோல 3 பேர் இருந்தோம். இந்த சேலஞ்ச் வீடியோல 4 பேர் இருக்கோம். அந்த 2 பேர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு நடிப்பு அரக்கன், இன்னொன்னு நடிப்பு கிறுக்கன். நம்ம சிரிப்பு ஸ்குவாட் தொடங்கின பிறகு முத தடவை நம்ம ஜோயல் ப்ரோ நம்ம கூட வந்து சேர்ந்திருக்காரு. ஜோயல் இதுவரை சென்னையில கிடந்தான். நம்ம வீடியோ போட சொல்லிட்டு ஜோயல் அங்க இருந்து டிக்கெட் போட்டு இங்க வந்திருக்கான். என்னதான் நீங்க வந்து இப்ப இவன நடிப்பு அரக்கனை பார்த்தாலும் சரி, நடிப்பு கிறுக்கனை பார்த்தாலும் முத ஒரு பெரிய நடிப்பு அரக்கன் வந்து ஜோயல் தான். ஜோயலுக்கு நடிப்பு ஒன்னொன்னு நம்ம கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதனால இந்த சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிப்பு சேலஞ்ச் தான் பண்ண போறோம். எப்படின்னா ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லணும், அதை ஒரு 4 விதமா நடிச்சு காட்டணும். 4 விதமா ஹாப்பியா நடிக்கணும், சேடா நடிக்கணும், அப்புறம் ஃபிளட்டியா நடிக்கணும், என்ன ஒண்ணு கோவமா நடிக்கணும். இப்படி ஒரு டயலாக 4 விதமா மாத்தி மாத்தி நடிச்சு காட்டணும். இப்ப தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க, தூக்கி அடிச்சிருவோம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இப்படி ஒரு டயலாக மாத்தி 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 4 விதமா பேசி காட்டணும். அதான் நம்ம இந்த சேலஞ்ச். மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோலயும் எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே गाइस, நம்ம ஸ்ட்ரைட்டா சேலஞ்சுக்குள்ள போயிரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் அந்த ஒரு டெம்ப்ளேட்டை பார்க்கலாம். அதுதான் சரிடா இப்போ என்ன. இப்போ ஃபர்ஸ்ட் சரிடா இப்போ என்ன டயலாக் வந்து நான் ஃபர்ஸ்ட் இவன் தொடங்கட்டு. முத வந்து கோவத்துல சொல்லணும் சரிடா இப்போ என்ன. அடுத்து இவன் கோவத்துல, இவன் நான் கோவத்துல, இவன் கோவத்துல, அப்படி அடுத்து அப்படியே மாத்தி திரும்ப லூப்ல. ஓகேவா? அங்க திரும்ப கேமரா இங்க இருக்குல, பாடி லாங்குவேஜ். ஐயோ டேய், நடிப்பு கிறுக்கன்னா உண்மையே கிறுக்கன்னா போல. சரிடா இப்போ என்ன, சரிடா இப்போ என்ன. ஓகே गाइस, அடுத்து ரஞ்சிஸ். உனக்கு பாடி லாங்குவேஜ் இல்லையா? நமக்கு சரி சரி. சரிடா இப்போ என்ன, சரிடா இப்போ என்ன. எதருங்க என்ன இது புரியல. உண்மையாவே இவனை நடிப்பறக்க நடிப்பு கிறுக்கன்னு சொல்லலாம். அவன் நடிச்சா கமலஹாசன் தோத்து போயிடும். சரிடா இப்போ என்ன. சரிடா இப்ப என்ன. அடுத்து ஜோயல். சரிடா பெண்ணா, சரிடா பெண்ணா, சரிடா இப்ப என்ன. ஓ பாயில. சரிடா இப்போ என்ன. எப்படி நடிச்சாமா நடிப்பு அரக்கன் மாதிரி பண்ணல. சரிடா இப்போ என்ன. ஓகே 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 गाइस, எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளவு மார்க் நீங்களே மார்க் போட்டுருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஹாப்பியா சொல்லணும் நீ. சரிடா இப்போ என்ன. நெல்லு பதட்டமா இருக்கா இல்லையா? பக்கத்துல வர போட்டீங்க. சரிடா இப்ப என்ன. ஓகே ஓகே, இது ஒரு நார்மல் ஆக்டிங் தான். சரிடா இப்ப என்ன. சரிடா இப்ப என்ன. ஓகே ஓகே, இதுக்கு வின்னர் வந்து ஹரி பிரசாத். அப்படி இல்லல, சட்டிலான ஆக்டிங்னால. சரி சரி ஓகே, ஏதோ ஒண்ணு விடுங்க. இனி காஜில காஜில. சரிடா இப்ப என்ன. சரி சரி, நீ எடுத்து காஜில பேசு. சரிடா இப்ப என்ன. இது இப்படி காஜி எனக்கு நல்லா வரும். சரிடா இப்ப என்ன. சரிடா இப்ப என்ன. என்ன பத்தல, அவன் ஒரு நடிப்பு கிறுக்கம் பண்ணி ஒரு நடிப்பு அரக்கம். சரிடா இப்ப என்ன. சரிடா அப்படி அப்படியா. இப்படி இப்படி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க நிக்க வந்து. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க நிக்க. சரிடா இப்ப என்ன. ஓகே அடுத்து சோகமா சொல்லு. சரிடா இப்ப என்ன. சரி கிறுக்கதாங்க. நீ சொல்லு. சரிடா இப்ப என்ன. நான் சொல்ல. சரிடா இப்ப என்ன. பொம்பளை வயசு கேக்குறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா. சரிடா இப்ப என்ன. சரிடா இப்ப என்ன. ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு गाइस, ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்து. गाइस ஃபர்ஸ்ட் டயலாக் முடிஞ்சு. இதுல யார் வின்னர்னு நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஓகே गाइस, இனி ரெண்டாவது டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. ஹரி தொடர்ந்து ஜோயல் இருந்து ஆரம்பிப்போம். ஆங்கிரியா. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. யார்ல விஜயகாந்த் வாய்ஸ் வருது. எப்படி சார் நீங்க வாங்க. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. ஓகே ஓகே, அடுத்து இனி வந்து ஹாப்பியா சொல்லு. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. வெயிட்டா. ஓகே ஓகே, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. சூர்யா மாதிரி ட்ரை பண்ணி எவனோ மாதிரி ட்ரை பண்ணா. அது மட்டும் இல்ல, சூர்யா பாடி லாங்குவேஜ் எடுத்து பாத்து. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. என்னல என்ன சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணாரு. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. அவரு தான் கரெக்டா நடிப்பு கிறுக்கி. காஜில ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. இது என்னல. சீ இங்க எடு ஒழுங்கா சொல்லு. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. காஜில தூக்கி வச்சிட்டு சொல்ல முடியும். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா. சரி ஓகே. ஓங்கி ஓங்கி அடிச்சா
1.5 டன் வெயிட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. ரஞ்சிசி நம்மளோட நல்லா பண்ணியா இருக்குன்னா இப்ப என்ன பண்ணாருன்னு எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் செக்ஸி சோகமா சோகத்தை தான் பொழிப்பேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. சொல்லல சோகத்துல கண்ணீர் வந்துட்டல எனக்கு. நீ சொல்லு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. நக்காம்பா நெஞ்ச நக்காம்பா. யோம்மா அப்ப அவுட். யார் அடிச்ச பொறி கலங்கி யார் அடிச்ச பொறி கலங்கி பூமி யார் அடிச்ச பொறி கலங்கி பூமி யார் அடிச்ச பொறி கலங்கி பூமி அதுறது உடம்புல தெரியும். உன்னால முடியும். கமான் ஆமாயா நீ. சரி யார் அடிச்சு பூமி அது கண்ணு தெரியும். பூமி எரியது கண்ணு தெரியுதா? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதுறது கண்ணு தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ்.